எல்லோருக்கும் ஹாய். இந்த விஷயம் சரியா தவறா இல்லை இப்படி மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குமா? இந்த உலகத்தில் நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. கமர்ஷியல் வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். இந்த வேஸ்ட்லாம் நமக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இதை விட ஹியூமன்ஸுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் ரொம்ப அதிகமான இம்பேக்டை கொடுக்குற வேஸ்டேஜ் தான் வாட்டர் வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ். நம்ம இந்த வீடியோவில் ஃபுட்டு தான் அதிக அளவு வேஸ்ட் ஆகுதுன்னு, அதை எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவு ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணும்போது, ஒரு டூரிஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப பேசிக்கான ஒன்று. இந்த ஹோட்டல்ஸில் தான் ஃபுட்ஸ்லாம் அதிக அளவு வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சர்வே சொல்லுது. நம்ம பார்க்குற வச்சதே சொல்லலாம். அது எப்படி ஹோட்டலில் ஃபுட் வேஸ்ட் அதிகமாகுதுன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் லோக்கலாக சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு 10 பேர் சாப்பிட போகிறோம், ஆளுக்கு ஒரு மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ண போகிறோன்னு வைங்க. அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான். இப்போ எங்கே பார்த்தாலும் அதுக்கு சில சைடிஷ் வைப்பாங்க, லைக் மோர், பாயாசம்னு. இதில் ஏதாவது ஒன்று நம்ம பயல்களுக்கு பிடிக்காமல் போயிடும். உடனே அந்த பர்சன் அந்த சாப்பாடை சாப்பிடாமல் வச்சுருந்தா க்ளீன் பண்ணுறவங்க வாழைலாம் எடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த சாப்பிடாமல் வச்சுருந்த மோர் பாயாசத்தையும் அதோட க்ளீன் பண்ணுறவங்க அதை வேஸ்டேஜில் போட்டுறாங்க. அந்த ஃபுட்டும் அப்படியே யூஸ் ஆகாமல் டஸ்ட்பினுக்கு போயிடுது. அந்த சாப்பிடாத டிஷ்ஷை வேஸ்ட்டில் போடாமல் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் இல்லைனா பாத்திரத்தில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இல்லாதவங்க இல்லை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, சாப்பிட முடியாதவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இன்னும் ஆர்வத்தில் மேலும் மேலும் ஃபுட்டை ஆர்டர் போட்டு முடிஞ்ச அளவு சாப்பிட்றாங்க, இல்லைனா அப்படியே விட்டுறாங்க. இது அந்த பெர்சன் பர்டிகுலராக பண்ணுற பர்சனல் ஃபுட் வேஸ்ட். இதையும் க்ளீன் பண்ணும்போது வேஸ்டேஜில் போட்டுறாமல் அதுக்குன்னு ஒரு பாக்ஸை போட்டு சர்வ் பண்ணி முடியாதவங்களுக்கும் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, அவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபுட் வேஸ்டேஜ் அதிகமாக ஹோட்டல்ஸில் தான் நடக்குது. இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்தந்த மீதமுள்ள உணவுக்குன்னு தனித்தனி பாத்திரத்தை போட்டு அதில் சேவ் பண்ணி இல்லாதவங்களுக்கும் சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுத்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். மேலும் இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிற ஒவ்வொருத்தவங்களும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் தேவைப்பட்ட அளவு மட்டும் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த ஃபுட் வேஸ்ட்டை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த நாகரிக காலத்தில் ஒருத்தவங்க வச்ச ஃபுட்டை கைப்படாமல் இருந்தாலும் கூட அதை அப்படியே டஸ்ட்பினில் போடுற பழக்கம் இருக்குது, யூஸ் இல்லாமல். ஸோ நம்ம இதிலிருந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் தனியாக போட்டு சேவ் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் ஹோட்டல்ஸுக்கு போனால் தேவைப்பட்ட அளவு மட்டும் சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இதுவரை இல்லைனாலும் இனி கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம சொன்ன விஷயம் சரியா தவறான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.